அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். அது மட்டுமல்லாது தனாதிபதியாகவும் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இனி யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பாக்கியாதிபதியாகவும் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் திகழக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இனி யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றியும் நன்மை நிறைந்தவையாகவும் மாறக்கூடிய சந்தர்ப்பம் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த சுக்கிரனின் அமைப்பால் கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் 9இல் சுக்கிரன் என்பதால் பல வகையில மிக சிறப்பான நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. பொதுவாகவே எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அஷ்டமத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானம் ஆகிய 9ஆம் இடத்திற்குள் நுழையக்கூடிய தருணம் என்பது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக தான் இந்த 9ஆம் இடம் பார்க்கப்படுகிறது. எனவேதான் எந்த ஒரு கிரகம் 9இல் இருந்தாலும் பல வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வரும். அதிலும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, ஆடம்பரம், வசதி வாய்ப்பு போன்றவற்றை நிறைவாக கொடுக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாகவும் அதீத பலத்துடனும் மிக சிறப்பான மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உயர்வையும் இனி யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 9இல் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது தனது 7ஆம் பார்வையை வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தின் மீது பதிக்கிறார். எனவே எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இனி யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்துகிறார். வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை பார்ப்பதால் சகாயஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்ப்பதால் பல விஷயங்கள் சகாயமாக உங்களுக்கு கைகூடக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு. வெற்றிகரமாக அனைத்து காரியங்களும் நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது பாக்கிய சுக்கிரனின் காரணமாக இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான மாறுதலுடன் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது குரு, சனி, ராகு, கேது என கிரகநிலைகள் சாதகமாகவும் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் நிறைந்த நன்மை இந்த தருணத்தில் நிச்சயமாக சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து சகாயஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப ரீதியான பிரச்சனைகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். பயணங்கள் அதிகரித்தாலும் அதன் மூலம் எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. பண பற்றாக்குறை இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். குடும்ப பிரச்சனைகள் நல்லபடியாக தீரும். அது மட்டுமல்லாது குழந்தைகளின் எதிர்காலம் மற்றும் கல்வியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் மிக சிறப்பாக உண்டு. பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான நல்ல வழியும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது.
சங்கிலி தொடர் போல் நீண்டு கொண்டிருந்த கடன் சார்ந்த தொல்லைகளில் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை சுக்கிரன் உறுதியாகவே இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்றவையும் நிறைவாக கைகூடும். பல்வேறு வகையில திட்டமிடுவதை காட்டிலும் குடும்ப ரீதியாக சந்தித்த பல்வேறு வகையான சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் மிக சிறப்பான முன்னேற்றம் உண்டு. பாக பிரிவினை, பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமம் நிறைந்த காரியங்களில் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்ப வருமானம் உயர்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கிறது. எனவேதான் இனி யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு அற்புதமான மாற்றம் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். அதிலும் அஷ்டமத்தை விட்டு விலகி 9இல் ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே மிக சிறப்பான மாற்றம் உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அலைச்சல், சிரமம், சிக்கல் என்று இருந்த சூழலில் அவை அனைத்திலும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். உங்களது கடின உழைப்பிற்கு உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அங்கீகாரத்தை பெற்று தருகிறாருங்க சுக்கிரன். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மேலதிகாரிகள், சக பணியாளர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் என அனைவருடைய ஒத்துழைப்பும் இந்த வேளையில் சாதகமாக உங்களை தேடி வருகிறது. இதுவரை நீங்கள் எதிர்பார்த்து காரண காரியமின்றி மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும். புதிய வேலை வாய்ப்பு, புதிதாக பல்வேறு வகையில நிரந்தர பணி என்று சொல்லக்கூடிய வகையில் அவற்றை நோக்கி நகரக்கூடிய நல்ல அற்புதமான சந்தர்ப்பமும் 9இல் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் உண்டு. பணிச்சுமை அதிகரித்தாலும் பொறுப்புகளையும் கடமையையும் உணர்ந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு பணிகளை ஸ்மார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சனியும் ராகுவும் இணைந்து ஜீவனஸ்தானத்தை மிக வலுவுள்ளதாக மாற்றக்கூடிய இந்த வேளையில் கர்மஸ்தானத்தில் குருவும், யோகஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பதால் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் அலைச்சல், சிரமம் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே புதிய முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடும். கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் உங்களுடைய திறமையால் சமாளித்து முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும். கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் வருமானம் ஒரே சீராக அமைவதோடு எதிர்பார்ப்பதை விட நல்ல வாய்ப்புகள் கைகூடக்கூடிய ஒரு தக்க தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பிரம்மாண்டமான வாய்ப்பு. நீ யாராலும் அசைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் ஆதாயத்தை நிறைவாக சந்திக்க முடியும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மிக சிறப்பான நன்மை நிறைந்த காரியங்களை நீங்கள் உறுதியாகவே எதிர்பார்க்க முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு பூர்த்தியாகும். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற லாபம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். புதிய விவசாய நிலம் வாங்குதல், பசுக்கள் வாங்குதல் போன்ற யோகம் உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கன்னிராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் இனி யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி பெறுவதற்கு நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.